வேத வசனத்தை நம்ம கேட்கும்போது நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரும் தவறு, அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய நம்ம பயப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி, நமக்கு ஏற்படும் பாதிப்பு, பயங்கரமான ஒரு தீமையை பற்றியும் வேதம் எச்சரிக்கிறது. என்ன என்றால், அன்றியும் நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நம்மையும் அறியாமல் நாம் ஏமாற்றக்கூடிய ஒரு பெரும் ஆபத்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதை நினைவு கூற வேண்டும். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சபையில் சொல்லி கூப்பிட்டு துதிக்கிறவர்கள் அல்ல. தும்மும் போதெல்லாம் இயேசுவேன்னு சொல்லிட்டு அலைஞ்சா பத்தாது. வாயில் புஸ்ஸு டஸ்ஸு புஸ்ஸுன்னு ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டு வந்தால் பத்தாது. கீழ்ப்படிய வேண்டும். இதெல்லாம் நீங்கள் சொல்லி ஏமாத்திடலாம் ஈஸியாக. ஏதோ நம்ம பெந்தேகோஸ்தே சபையினர், அதனால் டஸ்ஸு புஸ்ஸுன்னு இப்படி சொல்லிட்டு அலைகிறதுல காரியம் ஒன்றும் விஷயம் இல்லை. இது இப்படி சொன்னாலும் சொல்லாட்டியும் இதை வச்சல்ல நம்முடைய பக்தியை வெளிப்படுத்துவது. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன்தான் இந்த டஸ்ஸு புஸ்ஸு சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அவங்க வேண்டாம் நம்மளை பக்திக்குரியவர்களாக எண்ணக்கூடும். ஆனால் நாம் உண்மையிலே தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா என்று தேவனுடைய வெளிச்சத்தில் நம்மை ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். நம்மை நாமே வஞ்சித்து விடக்கூடாது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகபடி இந்த நாளிலே யோபனுடைய புஸ்தகம் 37ஆம் அத்தியாயத்திற்கு திருப்பிக் கொள்ள உங்களை அன்பாய் கேட்கிறேன். வேத புஸ்தகத்தை கையில் வச்சுருப்பீங்க, திருப்பிக் கொள்ளுங்கள். 37. இந்த பல சுற்று பேச்சுக்களில் இந்த 37வது அத்தியாயம் வரைக்கும் பலரும் பேசுகிறதை நீங்கள் கேட்கலாம். யோபுவுக்கு நடந்த விஷயங்கள் குறித்து முதல் 2 அத்தியாயங்களில் சுருக்கமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு தொடர்ந்து 3 நண்பர்கள், 4 நண்பர்கள். ஆனால் இந்த எலிகு பேசவே இல்லை. மற்ற சோப்பார், பில்தாத், இந்த எலிப்பாஸ், இவங்க 3 பேரும் 3 சுற்று பேச்சுக்கள் நடத்தினார்கள். இந்த 3 சுற்று பேச்சுக்களும் ஒவ்வொரு சுற்றிலும் அவைகளுக்கெல்லாம் யோபு பதில் பேசிக்கொண்டே இருந்தார். அவங்க பந்த போட இவர் எதிர்த்து அடிக்க, சில நேரம் சிக்ஸராக அடிச்சிட்டார் யோபு. கடைசியில் இந்த 3 பேரும் தோற்று போயிட்டாங்க. யோபுவுக்கு அவருடைய தவறை இவங்களால் நிரூபிக்க முடியலை, ஆதாரம் எதுவுமே கொடுக்க முடியலை. நீ இப்படி செஞ்சேன்னு நேரடியாக சொல்லி காமிக்கிறதுக்கு அவங்களுக்கு எதுவும் தெரியலை. உத்தேசமாக அடித்து பார்த்தாங்க. அதில் அவர் மனம் ரொம்ப காயப்பட்டு போனார். அவருடைய உடம்பில் அவர் காயப்பட்டதை விட அவருடைய மனது மிக மிக வேதனை அடைந்தது. ரொம்ப துக்கப்படுத்தி விட்டாங்க. அவங்கெல்லாம் பேசி முடித்து ஓஞ்ச பிறகு யோபு தன்னுடைய சுய நீதியை பற்றி கொஞ்சம் ஓவராக அதிகமாக பேசிட்டார். நான் இப்படிப்பட்டவன் அல்ல, நான் இப்படிப்பட்டவன் அல்ல, நான் இப்படி செய்யலை, நான் இப்படி பண்ணலை, நான் அப்படி செய்யலைன்னு சொல்லிகிட்டே வந்தவர் திரும்ப நான் என்னெல்லாம் செஞ்சேன், நான் இப்படி பண்ணினேன், நான் இப்படி பண்ணினேன், நான் இப்படி செஞ்சேன், நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு பேசினார். இதிலெல்லாம் அவருடைய சுய நீதி கொஞ்சம் அதிகமாக பேசிட்டார். இப்படி பேசிக்கிட்டே வரும்போது இப்படிப்பட்ட என்ன ஆண்டவர் துக்கப்படுத்தி விட்டார். கிட்டத்தட்ட சொல்ல போகிறார், காரணம் தெரியவில்லை, என்கிட்ட நீதி இருக்கு, ஆனால் என்ன அவர் எப்படியும் குற்றப்படுத்திடுவார். ஆண்டவர்கிட்ட போய் யாரும் சண்டை போக முடியுமா? அதனால அவர்கிட்ட நான் என்ன சொல்றது, யாராவது ஒரு மனுஷன் இடையில இருந்தா, எனக்கும் அவருக்கும் இடையில என் வழக்க கொஞ்சம் சொல்லி நியாயம் கேட்பேன் அப்படியெல்லாம் சொன்னார். இதை எலிகு கேட்டுக்கொண்டே இருந்தார். இவர்கள் பேசின இந்த 3 சுற்று பேச்சு, அதற்கு பிறகு யோபு மூச்சு விடாமல் பேசி நிறைய பேசினது, இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த எலிகுவுக்கு எல்லாம் அவர் பேசி முடிச்சு ஓஞ்ச பிறகு பொறுமையாக இருந்தவர், இளம் வயதுக்காரர், ஆனால் தெய்வ பக்தி உள்ளவர், தெய்வ ஞானம் உள்ளவர், அவருக்கு கோபம் வந்து விட்டது. யோபு மேலேயும் கோபம் வந்துச்சு, யோபனுடைய 3 நண்பர்கள் மேலேயும் கோபம் வந்தது. ஆகவே அவர் பேச ஆரம்பித்தார். யோபுவுக்கும் நிறையா பேசினார்.
எந்த வகையில் நீங்கள் தெய்வத்தை துக்கப்படுத்த முடியும்? நீதி இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? அவர் மகா நீதிபரர், அவரை இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லி அவரிடத்தில் கோவப்பட்டார். அந்த 3 நண்பர்களையுமே நல்ல சாட்டையடி போல அடிச்சிட்டார், வாயிலேயே நிறைய அடிச்சிட்டார். அவருடைய கோபத்துக்கு நியாயம் இருந்தது. நியாயமாக கோபப்படலாம், தேவனுடைய மகிமைக்காக கோபப்படலாம். தேவனுக்காக கோபப்பட்டார், அது நீதியாகவே எண்ணப்படுகிறது. ஆனாலும் இந்த எலிகூவுக்கு யோபனுடைய உண்மையான சூழ்நிலையை சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த மோதல் அது யாருக்குமே தெரியாது. தெரியாதபடினால் சில நேரங்களில் யோபுவை கொஞ்சம் அதிகப்படியாக திட்டமும் செஞ்சார். எலியூனுடைய கடைசி பேச்சுக்கு வந்திருக்கிறோம். இனி ஆண்டவர் தான் பேச போகிறார். இதுக்கு அடுத்து இதுதான் கடைசி பேச்சு. 37. இதனால் என் இருதயம் தத்தளித்து தன்னிடத்தை விட்டு தெரிக்கிறது. அவருடைய சத்தத்தினால் உண்டாயிருக்கிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. என் இருதயம் தத்தளித்தது, தன்னிடத்தை விட்டு தெரிக்கிறது, அவருக்குள்ள ஒரு நடுக்கம் பிடிச்சதுன்னு சொல்றார். பயப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். எதனால அப்படின்னா, கொஞ்சம் அந்த முந்தின அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்? இந்த 36ஆம் அதிகாரத்தில் ஒரு 4 தடவை இதோ இதோன்னு சொன்னாரே. 5வது வசனத்தில் 36:5 இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். எனக்கு தமிழில் இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆங்கிலத்தில் இப்படி வரவே இல்லை. இதுக்கு இணையா இந்த மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். தேடி தேடி பார்த்தேன். நான் ஒரு 20 ஆங்கில வேதாகமத்தையாவது உருட்டி பார்த்தேன். இதெல்லாம் இப்போ உருட்டணும்னு இல்லை, நீங்கள் நெட்டில் தேடினீங்கன்னா அப்படி வந்துடும். ஆனால் எங்கேயுமே மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர், மன உருக்கத்திலும் மகத்துவம் உள்ளவர்னு வரல. அவர் ரொம்ப ஞானமானவர், அவர் மிகவும் நீதி உள்ளவர், இப்படித்தான் சொல்லியிருக்கேன். இல்லாமல் இந்த தமிழில் வந்திருக்கிறது பாருங்கள், மன உருக்கத்திலும் மகத்துவம் உள்ளவர். அப்படி ஒரு வார்த்தை நான் தேடிக்கிட்டே இருந்தேன், கிடைக்கல. தேடி பார்த்தேன், கிடைக்கல. அப்படியா? எந்த பைபிள்லையும் போடலை. தமிழ் சூப்பர். மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். யாரையுமே புறக்கணியார். அவர் யாரையும் பட்சபாதம் பார்க்க மாட்டார், பெரியவன் சின்னவன் பார்க்க மாட்டார், எல்லாரையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் மன உருக்கத்திலும் மகத்துவம் உள்ளவர். தேவனுடைய மன உருக்கம், தேவனுடைய மன உருக்கம் என்னன்னு சொல்கிறது இல்லை, நம்ம மேலே அவர் வச்ச மன உருக்கம். மன உருக்கம்னா என்ன தெரியுமா? அவருடைய இருதயம் இளகி நமக்கு ஆதரவாக ஓடுகிறது. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகி அவருடைய இருதயம் இளகி ஓடியது. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறார்களே என்று சொன்னார். தேவனுடைய மன உருக்கம். சிலருக்கு ஆண்டவர் தேவனுடைய மன உருக்கத்தை கொடுத்துருந்தாருன்னா அது ஒரு கிஃப்ட், அது ஒரு பெரிய வரம். அவர்களால் அவ்வளவு இறங்கி ஜெபிக்க முடியும். அது தேவனுடைய ஒரு பெரிய வரம். என்னுடைய சிறு வயதிலே ஆரம்ப நாட்களில் டிஜிஎஸ் நகரனுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் அவர்கள் கண்ட ஒரு காரியம் தேவனுடைய மன உருக்கம். ஒரு பெரிய சகாப்தத்தை அவர் உருவாக்கினார் ஜனங்கள் மத்தியில். முழுவதும் என்னால் ஒத்துக்கொள்ள முடியாத ஆரம்ப நாட்களில் சொல்லுகிறேன். அவருக்குள் வெளிப்பட்ட ஒரு தேவனுடைய மன உருக்கம். அதுபோல் நான் இதுவரைக்கும் ஒருத்தரையும் கண்டதில்லை. அந்த மனிதனுடைய வார்த்தையை கேட்பதற்கு எல்லாரும் காதுகளை திறந்தார்கள். தேவனின் மனதுருக்கம். இதோ அவர் மனதுருக்கம் உள்ளவர். அடுத்து எங்க சொன்னாரே? தேவன் மன உருக்கம் உள்ளவர். அது மட்டும் இல்லை, 22 இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார், அவரை போல் போதிக்கிறவர் யார்?
தேவன் வல்லமையில் உயர்ந்திருக்கிறார். இதோ தேவன் வல்லமையில் உயர்ந்திருக்கிறார். அந்த தேவனை நோக்கிப்பார், இதோ நோக்கிப்பார், பிஹோல்ட், அவரை நோக்கிப்பார். அவர் வல்லமையில் உயர்ந்திருக்கிறார். அவரை போல அதிகாரத்தோடு, அவரை போல வல்லமையோடு, அவரை போல கிருபையோடு போதிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவருடைய வார்த்தைகள் அதிகாரம் உள்ளவைகளாயிருந்தது. அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக ஜனங்கள் ஏங்கி கிடந்தார்கள். அவருடைய வாயின் வார்த்தைகளில் வல்லமை இருந்தது, வல்லமை இருந்தது. அவர் சொல்ல அப்படியே ஆனது. போ, உன் மகன் பிழைத்திருக்கிறான். அவ்வளவுதான். அந்த கானானிய ஸ்திரியை பார்த்து சொன்னார், நீ போகலாம், உன் மகள் பிழைத்திருக்கிறான். அவர் சொன்ன அந்த மாத்திரத்திலேயே சுகம் கிடைத்தது. கெஞ்சி கெஞ்சி பின்னாடி ஓடிட்டே போனவா. தேவன் மன உருக்கம் உள்ளவர் மட்டுமல்ல, அவர் வல்லமையில் உயர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, 26, இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது, அவருடைய வருஷங்களின் இலக்கம் ஆராய்ந்து முடியாதது. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், he is mighty, almighty. அவர் மகத்துவம் உள்ளவர். அவரை நாம் அறிய முடியுமா? அறிய முடியாது. மனுஷர்களைப் போல அவருக்கு வயது நீங்கள் நிர்ணயிக்க முடியாது. அவருக்கு வயசே ஆகாது. நமக்கு தான் வயசாகுது. அப்புறம் ஒவ்வொரு விழாவாக நடத்துகிறாங்கல்ல, காதணி விழா நடத்துகிறாங்க சிலர். எதுக்கு நடத்துகிறீங்கன்னு தெரில. எல்லாரையும் கூப்பிட்டு குத்துனா தான் ஓட்ட விழுமா, இல்லைன்னா ஓட்ட விழாதான். 5 ரூபா செலவு. நீங்கள் நகைக்கடைக்கு போனீங்கன்னா அழகாக குத்தி விட்ருவாங்க. இல்லைன்னா உங்கள் டாக்டர்கிட்ட போங்க, அழகாக அவர் காது குத்தி விட்ருவார். காது டாக்டர்கிட்டே நம்பி போங்களே, ஓட்ட கட்டாயம் விடும். இதுக்கு ஒரு விழா நடத்துகிறீங்களே, பைபிளில் இல்லை. இதெல்லாம் அஞ்ஞானிகள் நடத்துகின்றது, அல்லது நீங்கள் பண ஆசைக்கு உட்பட்டு நடத்துகிறீர்கள். மொய் வாங்கணும்னு அடுத்தவங்ககிட்ட வாங்காதீங்க. நீங்கள் கொடுத்து தீர்க்க முடியாது. வீதியில் உங்களை காரி துப்பிகிட்டே போவாங்க, மைக்கில் இலையை போட்டுட்டு கூப்பிடுவாங்க. என்னத்துக்கு இது? நிம்மதியாக இருங்க. கொடுக்கறதா இருந்தால் பைபிள் சொல்லியிருக்குது, கைமா இருக்கிறதாமல் கொடுத்துருங்க, எதிர்பார்க்காம கொடு. இல்லை சாப்பிட பிரியம் இல்லைன்னா கல்யாண வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு இடத்துல சாப்பிட்டு போயிட்டு வீட்டுக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்ருங்க. ரொம்ப குறைவாக தான் காசாகும். அங்கே எப்படி 500 ரூபா வைக்கணும், இங்கே நீங்கள் 100-150 ரூபாய் சாப்பிட்லாம். பிரச்சனையே இல்லையே. யாரையும் பாரப்படுத்தாதீங்க, யாருக்கும் நீங்கள் கடனாளி ஆகாதீங்க. அன்புக்கு மட்டுமே கடனாளியாக இருங்க. வேறு எதுக்கும் யாரையும் கடனாளி ஆக்காதீங்க. நீங்களும் கடனாளிகளாக மாறாதீங்க. அதாங்க நல்லது, அதான் நல்லது. நம்முடைய தேவன் இங்கே எழுதியிருக்கு, தேவன் மகத்துவம் உள்ளவர், அவரை நாம் அறிய முடியாது, அவருடைய வருஷங்கள் ஆராய்ந்து அறிய முடியாது. நமக்கு வயசாகுது, ஆனால் அவருக்கு வயசாகாது. நீ இதை வச்சு அவரை கணிக்க முடியுமா? நீண்ட ஆயுள் உள்ளவர், ஆதியும் அந்தவுமானவர். அது மட்டும் இல்லை, அதுக்கடுத்து சொல்கிறாரு, தேவன் வல்லமை உள்ளவர். 26வது வசனத்திலிருந்து 36, 26, 27 பாருங்க. அவர் நீர்த்துளிகளை அணுவை போல் ஏற பண்ணுகிறார், அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது, அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது. மேகங்களின் பரவுதல்களையும் அவருடைய கூடாரத்திலிருந்து எழும்பும் குமுறல்களையும் அறிய முடியுமோ? அடுத்து, இதோ அதன் மேல் தம்முடைய மின்னலின் ஒளியை விரிக்கிறார், சமுத்திரத்தின் ஆழங்களை மூடுகிறார், அவைகளால் ஜனங்களை தண்டிக்கிறவரும் ஆகாரம் கொடுத்து ரட்சிக்கிறவருமாயிருக்கிறார். அவர் மின்னலின் ஒளியை தம் கைக்குள்ளே மூடி அது இன்னதை அடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அதனால் அவர் செய்ய நினைக்கிறதையும் மந்தாரம் எழும்புகிறதையும் ஆடு மாடுகள் அறியப்படுத்தும். இதனாலே நிர்ணயம் தத்தளித்து தன்னிடத்தை விட்டு தெரிக்கிறது. எதை நினைக்கிறார்? தேவனுடைய பயங்கரத்தை நினைக்கிறார். அவர் எவ்வளவு மகத்துவமானவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் எப்படி நித்தியமானவர், அவருடைய ஞானம், அவர் செய்யக்கூடிய செயல்களின் பயங்கரம், இதையெல்லாம் எலிகு நினைக்கும் போது அவர் இருதயம் துடிக்கிற, பயப்படுகிறது. என் இருதயம் தத்தளிக்கிறது.
தன்னிடத்தை விட்டு தெரிக்கிறது. மோசே ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் போது அந்த சீனாய் மலையில் தேவனுடைய பிரசன்னம் வந்து இறங்கியது. மலையே தீப்பற்றி எரிந்தது. ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். அது காதுகளில் இடி முழக்கம் போல் இருந்தது. ஜனங்கள் மிரண்டு ஓடினார்கள், பல தூரம் ஓடினார்கள். எல்லா இடமும் குன்று குன்றா இருக்குது. கொஞ்சம் இடைவெளிக்குள்ள எல்லாம் செதறி ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். ஆண்டவர் சொன்னது வெறும் 10 வார்த்தைகள் தான், 10 வரிகள் தான். ஆனால் ஜனங்கள் பல மைல் தூரம் ஓடி போய் விட்டார்கள் பயந்து. மோசே மட்டும் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அவரும் சொல்லுகிறார், நான் பயந்து நடுங்குகிறேன். தேவனுடைய சப்தம் பயங்கரமானது. தேவனுடைய செயல்கள் மகா பயங்கரமானது. அவருடைய ஞானம் பயப்படத்தக்கது, அவருடைய அறிவு பயப்படத்தக்கது. அவருக்கு முடிவே இல்லை. இதையெல்லாம் நினைக்கும் போது இவருடைய இருதயம் தத்தளிக்கிறது, தன்னிடத்தை விட்டு தெரிக்கிறது. அவருடைய சத்தத்தினால் உண்டான அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள். ஆண்டவர் பேசுகிறாரா? ஆண்டவர் பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? இயற்கை ஆண்டவருடைய சத்தமாயிருக்கிறது. ஆண்டவர் இயற்கையை கொண்டு பேசுகிறார். வேத புஸ்தகம் பைபிள் நமக்கு கொடுக்கப்படுவதற்கு முன்னமே ஆண்டவர் இயற்கை என்னும் ஒரு புஸ்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது அவருடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறது, அவருடைய அறிவை நமக்கு தெரிவிக்கிறது, அவர் நம்மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை அது வெளிப்படுத்துகிறது. மழை கொடுக்கிறார். நல்லவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் ஒன்று போல சூரியனை உதிக்க செய்கிறார். தேவன் ஒழுங்கு நிறைந்தவர், கிரமம் மிக்கவர், அதிகாரமிக்கவர், ஆளுகை செய்கிறவர். சகலத்தையும் அவர் உருவாக்கி இருக்கிறார், அவருக்கென்று உருவாக்கி இருக்கிறார். மனிதன் தேவனுக்கென்று உருவாக்கப்பட்டவன், அவருக்கு அவன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இவைகளை எல்லாமே இயற்கை பேசிக்கொண்டே இருக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, சத்தமும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் சத்தம் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. ஆகவே தேவன் பேசுகிறார். 19வது சங்கீதம் அதை சொல்லுகிறது. அவருடைய சத்தத்தை கவனமாய் கேளுங்கள். அவர் வானத்தின் கீழெங்கும் அந்த துணியையும் பூமியின் கடையாந்திரங்கள் மேல் அதன் மின்னலையும் செல்ல விடுகிறார். ஆண்டவர் மின்னலை கொண்டு பேசுகிறார், இடி முழக்கங்களை கொண்டு பேசுகிறார், மழையை கொண்டு பேசுகிறார், காற்றை கொண்டு பேசுகிறார். ஆண்டவர் இயற்கையின் மூலமாக பேசுகிறார். அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமுற பண்ணுகிறார். அவருடைய சத்தம் கேட்கப்படும் போது அது தவிர்க்க முடியாது. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆண்டவர் பேசுகிறாரா? யோபுவுக்கு மறைமுகமாய் சொல்லுகிறார், யோபுவே, ஆண்டவர் உன்னோடு பேச தவறவே இல்லை. ஆண்டவர் பேசுகிறார். அவர் இயற்கையின் வழியாக பேசுகிறார். நம்முடைய சூழ்நிலையின் வழியாக ஆண்டவர் பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களிலே மின்னல் அடிக்கிறது, சில நேரங்களில் இடி முழக்கம் கேட்கிறது, மழை சொரிகிறது. ஆனால் எல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறது தான். ஆண்டவர் உன்னுடைய வாழ்வில் உன்னோடு கூட பேசுகிறார். உன் சூழ்நிலைகளினால் வழியாக ஆண்டவர் பேசுகிறார். அவர் ஒருபோதும் மௌனமாய் நம்மை விட்டு தூரமாய் அகன்று நிற்கிற ஆண்டவர் அல்ல. அவர் God is not an inactive God or passive God. He is active. He is working on behalf of you. உன்னுக்கு ஆதரவாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒருபோதும் அவர் உன்னை விட்டு தூரமாய் நிற்கிறார், கவலையினமாய் இருக்கிறார், கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் என்று நீ நினைத்து விடாதே. உன் மீது அதிக அன்பும் அக்கறையும் கொண்டவர். உன்னை அவர் மறக்கவே மாட்டார். மறக்கிறவர்கள் தானே நினைக்க வேண்டும். அவர் மறப்பதே இல்லை. எப்பொழுதும் உண்மையில் நினைவாயிருக்கிறார். நிமிஷந்தோறும் உன்னை விசாரிக்கிறார். நாள்தோறும் அவருடைய கிருபைகள் உனக்கு புதிதாக இருக்கிறது. இந்த மிகுந்த அன்பு நிறைந்த ஆண்டவர் மகா பயங்கரமானவர், மகா வல்லமை உள்ளவர். அவர் நீ நினைப்பது போல உன்னுடைய நண்பர்கள் போல சராசரியானவர் அல்ல. ஆகவே நாம் அவருக்கு பயப்பட வேண்டும். ஆண்டவர் பேசுகிறவர் என்பதை எலிகு சொல்லுகிறார். பாருங்கள்,
அவர் உறைந்த மழையையும், 6வது வசனம், யோபு 37:6, அவர் உறைந்த மழையையும் கல்மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். அதிகாரம் அவரிடம் இருக்கிறது. அவர் கட்டளையிடுகிறார். அவர் கட்டளையிடுகிறது போல அங்கு சகலமும் நடக்கிறது. கட்டளையிடும் போது சகலம் நடக்கிறது. தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் முத்தரித்து போடுகிறார். மழை சோடு கொட்டுன்னு கொட்டுதுன்னு வச்சுக்கிடுங்க, எங்கே போவீங்க? ஆடு மாடுகள் கூட கூட்டை விட்டு வெளியே போகாது. நீங்கள் எங்கே போய் வேலை செய்வீங்க? நீங்களும் வெளியே போக முடியாது. விவசாயம் எப்படி நடக்கும்? கோடை காலத்தில் கொட்டுன்னு கொட்டிருச்சுன்னு வைங்க, எப்படி விவசாயம் பண்ணுவீங்க? கையை கட்டி வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்கணும். நிலம் சீரடையும் போது தான் நீங்கள் விவசாயம் செய்ய முடியும். ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் திட்டமிட்டு செய்கிறார். அவர் திட்டமிடுகிறார். சிலர் நம்ம நினைப்போம் இப்போ மழை பெய்யக்கூடாதுன்னு நினைப்போம். சிலர் அப்போ நினைப்பாங்க இப்போ தான் மழை வேணும்னு நினைப்பாங்க. சிலருக்கு இப்போ வெயில் அடிக்கக்கூடாது, நிழலாக இருக்கணும்னு நினைப்போம். சிலருக்கு அப்போ வெயில் வேணும், சிலதை காய போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு வெயில் வேணும். கர்த்தர் மகா நீதிபரர், மகா ஞானம் உள்ளவர். அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு கூட குறைய நம்ம யோசிக்கிறோம். நமக்கு அறிவில்லாததுனால இப்படியெல்லாம் சிந்திக்கிறோம். எல்லாவற்றிலேயும் நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டியது அவசியம். உன்னை சில நேரங்களில் ஆண்டவர் முடங்க செய்கிறார், முடக்கி வைக்கிறார், கையை முத்தரிக்கிறார். சரி, அது ஆண்டவருடைய பேச்சு. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்கு அவர் எடுத்துக்கொள்ளுகின்ற நேரம். ஆண்டவருடைய சத்தத்தை கவனிப்பது தான் நல்லது. ஏன் ஆண்டவர் முடக்கி வைக்கிறார்? நம்முடைய வழிகளை ஏன் அடைத்து வைக்கிறார்? எங்கும் நம்மால் போக முடியாத அளவு சுற்றிலும் ஏன் மதிலாக்குகிறார்? ஏன் வேலி அடைக்கிறார்? ஆண்டவரிடம் கேளுங்கள். ஆண்டவரே, முன்னேற வழி தெரியாமல் தவிக்கிறேனே, என் வழியை சுற்றி எனக்கு வேலி அடைச்சிருக்கீங்களே, சுற்றி முள்ளாக இருக்குதே, எப்படி போகிறது? எப்படி போகிறது? அமைதியாக இருப்பது தான் நல்லது. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதுதான் தேவன் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை. நாம் அமர்ந்திருக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் இதை குறித்த வெளிச்சத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு புரியலை இந்த விஷயம், நீங்கள் என்னோடு கூட பேசுங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு தெளிவுகளை கொடுக்கிறார். நம்முடைய வார்த்தையிலிருந்து பேசுகிறார். மன தெளிவை நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய ஆவியானவரை கொண்டு நம்மை உணர்த்துகிறார். நம்மை சகல சத்தியத்திலேயும் அவர் நடத்துகிறார். அவர் கட்டளையிட சகலமும் நடக்கிறது. நம்முடைய வாழ்விலே அவர் சொல்லாதது எதுவும் நடக்கவில்லை. அவர் திட்டமிடுகிறவர். He has a precise aim. அவருக்கு ஒரு மிகுந்த நுணுக்கமான நோக்கம் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை குறித்து. ஆகவே அவர் சரியாக செய்கிறார். உங்களுக்கு புரியாமல் இருக்கும், ஆனால் அவர் நோக்கத்தோடு செய்கிறார். எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு செய்கிறார். He has a precise aim. நோக்கத்தோடு செய்கிறார். பாருங்க, அப்பொழுது காட்டு மிருகங்கள் தங்கள் குகைகளில் புகுந்து தங்கள் கெபிகளில் தங்கும், வெளியே வராது. இதெல்லாம் தேவன் செய்யக்கூடிய செயல்கள். உனக்கு ஒரு பக்கம் ஒன்றை முடங்க செய்யும் போது இன்னொரு பக்கம் உனக்கு தீங்கு செய்பவைகளையும் ஆண்டவர் தடை செய்து வைக்கின்ற நேரம் அது. எதுவும் வெளியே வராது, உனக்கு தீங்கு செய்யாது. தீங்கு செய்யக்கூடியவர்கள்லாம் எங்கேயோ குகையில் போய் அடைஞ்சு கிடக்கு. ஆண்டவர் தடுத்து நிறுத்துகிறார். ஆனால் நம்ம ஒரு பக்கம் பார்க்குறோம், என்னை முடக்கி வச்சிட்டாரேன்னு. இன்னொரு பக்கம் நமக்கு தெரிகிறதில்ல, இன்னொரு நன்மையை ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறார். எனக்கு புரியாத ஒன்றையும் ஆண்டவர் செய்கிறார். எத்தனையோ விஷயங்கள், நம்மால் சரியாய் நிதானிக்க முடியாத எத்தனையோ காரியங்கள் தேவன் நமக்கு ஆதரவாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார். உங்களை தவிர அவருக்கு நேசிப்பதற்கு இந்த உலகத்தில் பொன்னோ பொருளோ வெள்ளியோ அல்லது விலையேறப்பெற்ற கற்களோ கிடையாது. இதையெல்லாம் உங்களுடைய காலின் கீழே போட்டு உங்களுக்கு அலங்கார பொருளாக அவர் மாற்ற வைத்திருக்கிறார். நீங்கள் தான் அவருக்கு விசேஷித்தவர்கள். உங்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தினார். அவமானங்களை நீங்கள் அடைய வேண்டிய, நாம் அடைய வேண்டிய அவமானங்களை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அதை சுமந்தார்.
நமக்காக அந்த கேடடைந்தார். இந்த ஆண்டவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறபடினால் நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் திட்டமிட்டு செய்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் மட்டும் உங்களுடைய மனதை அடக்கி அமர்த்தி அவரோடு கூட, எனக்கு புரியல ஆண்டவரே, ஆனாலும் நான் உம்முடைய வழியில் சீராய் நடக்க விரும்புகிறேன், என்னை நடத்தும். முறுமுறுக்க மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன், குற்றப்படுத்த மாட்டேன், கோபப்பட மாட்டேன், ஆண்டவர் மேலே மனத்தாங்கல் அடைய மாட்டேன், மனுஷனோட சண்டைக்கு போக மாட்டேன். இந்த மழை, இந்த மேகம், இந்த இருட்டு, இந்த புயல் எல்லாம் நீங்கள் எனக்கு எப்படி நன்மையாக மாற்றுமோ மாற்றி முடிங்க. ஒரு பக்கம் ஒன்று முடக்கி வச்சிருக்கும் போது இன்னொரு பக்கம் உனக்கு எதிரான சக்திகளையும் குகைகளிலே போட்டு முடக்கி இருக்கிறார். அடுத்து 9வது வசனம், தெற்கே இருந்து சூறாவளியும் வடகாற்றினால் குளிரும் வரும். சூறாவளிகள் தெற்கே இருந்து வருகிறது. இப்படி பல வார்த்தைகள் வேதாகமத்தில் தெற்கிலிருந்து சூறாவளி என்று வருகிறது. ஆமோஸ்லேயும் கூட நம்ம 4வது அதிகாரத்தில் படிக்க முடியும். வடகாற்றினால் குளிரும் வரும், குளிரும் வரும். தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார். அப்பொழுது ஜலத்தின் மேற்பரப்பானது உறைந்து போகும். ஆண்டவர் குளிரை கொடுக்கிறார், சூறாவளியை உருவாக்குகிறார். சூறாவளி, வடகாற்றினால் குளிர் வருகிறது. அவருடைய சுவாசத்தினால் தேவன் மேற்பரப்பை, ஜலத்தின் மேற்பரப்பை உறைந்து போகச் செய்கிறார். இதுவும் ஆண்டவருடைய செயல்களே. இதெல்லாம் தற்செயலாய் நடக்கிறது என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. நத்திங் ஹேப்பன்ஸ் ஆக்சிடென்ட்லி. எவ்ரிதிங் இஸ் காட்ஸ் ஒர்க் அண்ட் டூயிங். ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார், செயல்படுகிறார் ஆண்டவர். ஏதோ இயற்கையாக சும்மா நடக்குதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. எல்லாம் தேவனால் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கக்கூடிய கண்கள் நமக்கு இருக்குமானால், தெய்வ சத்தம் கேட்கின்ற காதுகள் நமக்கு இருக்குமானால், நீங்கள் கொடுத்து வைக்கப்பட்டவர்கள். நீங்கள் தேவனோடு அவருடைய அற்புதமான மகிமையான மறைவாக இருக்கக்கூடிய அந்த வழிகளை கண்டு அதில் நீங்கள் மகிழ்ச்சியாய் நடக்கலாம். உங்களுக்கு இப்படி நடக்குதே, சூறாவளி அடிக்குதே, இந்த மாதிரி குளிராக இருக்குதே அப்படின்னெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். மாறி மாறி வாழ்க்கையில் இவைகளெல்லாம் வரத்தான் செய்கிறது. ஆனால் ஆண்டவர் இவைகள் மூலமாய் செயல்படுகிறார், பேசுகிறார், உணர்த்துகிறார், கற்றுக் கொடுக்கிறார், சீர்திருத்துகிறார், நம்மை ஸ்திரப்படுத்துகிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், நம்மை பிரகாசிப்பிக்கிறார். ஆண்டவருடைய சத்தம் கேட்பதற்கும் அவருடைய கிரியைகளை காண்பதற்கும் ஒரு கண்கள் நமக்கு தேவை. We need a spirit of discernment. நமக்கு ஒரு நுணுக்கமான நுண்ணறிவு, நுணுக்கமான பார்க்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு தேவை. சூழ்நிலைகளுக்கு அப்பால் தெய்வ சத்தம் கேட்கின்ற, நடக்கிறவைகளுக்கு அப்பால் அதன் உள்ளாக ஊடுருவி வருகின்ற தெய்வ சத்தம், அதை கேட்கக்கூடிய ஒரு நுண்ணறிவு நமக்கு தேவை. டிசர்ன்மெண்ட் நமக்கு தேவை. எல்லாரும் பார்க்கிறது போல அல்ல. தாவீது அண்ணமாரை பார்க்க போனார். தாவீதனுடைய வீட்டில் 3 அண்ணமார் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. 4:40 ஆயிடுச்சு. 4 வாரம் ஆகி போயிடுச்சு. 4 வாரமா 6 வாரம் ஆயிடுச்சுல்ல. 6 7 42, 6 வாரம் ஆகி போயிடுச்சு. அப்பாவுக்கு ஒரே பயம். இந்த பயில இருக்கானுங்களா இல்லைன்னு தெரில, தகவல் ஒன்றும் வரல. இராணுவத்தில் கடிதம் இல்லாமல் எழுதிட்டு இருக்க முடியும், ஃபோன் இல்லாமல் பேசிகிட்டு இருக்க முடியும் வீட்டுக்கு? இல்லையே, அதெல்லாம் நடக்காது. ஒரே ஒரு நோக்கம்தான், தேசத்துக்காக ஜீவன் போனாலும் பரவாயில்ல, எதிரியை பொசுக்கணும். அந்த நோக்கத்தில் இருக்கிறாங்க. தகவலே இல்லை. அப்பா கொஞ்சம் தின்பண்டங்களெல்லாம் கொடுத்து அண்ணமாரை போய் பார்த்துட்டு வாடான்னு, எது செய்தியை கேட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கார். இராணுவத்துக்காக கொடுத்தாச்சு பிள்ளைகளை, தேச நலனுக்காக கொடுத்தாச்சு. என்ன நடந்தாலும் அதை தாங்கிக்கணும், ஆறுதல் அடைஞ்சிக்கணும். ஆனால் அங்கே போனால் என்ன நடக்குது பாருங்கள். ஒரு பெரிய கோலியாத்தை பார்த்து 40 நாளாக வயிறு கலங்கி எல்லாரும் இப்படி பின்னாடி ஓடிட்டு வர்றது தான் வேலை. ஒன்றுமே செய்யலை. பூரி சாப்பிட்டு சப்பாத்தி சாப்பிட்டு எல்லாம் வேஸ்ட். இராணுவம் லெஃப்ட் ரைட் எல்லாம் பரேடு நடத்துறது, பயிற்சி எடுக்கிறது, அது அவங்களுக்கு ஒரு விஷயமே இல்லை. பெலிஸ்தியர்களுக்கு அவன் ஒத்தையில் வந்து நின்று கேட்குறான் ஒரே ஒரு கேள்வி. ஏட்டா என்னென்னமோ பேசுகிறான், திட்டுறான், இழிவுபடுத்துகிறான், கிண்டல் பண்ணுறான், கேலி பண்ணுறான்,
தேவனை பரிகசிக்கிறான், தேவனை தூஷிக்கிறான். இதை கேட்ட அவனுக்குள்ளே ஒரு தேவ பக்தி, தேவ நாமத்திற்கு ஏற்ற ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ளே வந்தது. விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தியன் ஜீவனுள்ள இஸ்ரவேலின் தேவனை நிந்திப்பதற்கு அவன் யார்? இப்படிப்பட்டவங்களுக்கு தெரியுது பாருங்க, ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் தெரியுது. எல்லாரும் அவனை பெரிய ஆளாக பார்க்கும்போது அவன் சிறு வயதிலிருந்தே பெரிய சாம்பியன், ரொம்ப அனுபவசாலி, எவனும் பக்கத்தில் போக முடியாது. ஆள் உயரத்தை பாருங்க, அவன் போட்டிருக்கிற அவனுடைய ஆயுதங்களை பாருங்க, வச்சிருக்கிற ஆயுதங்களை. ஏப்பா, இதைத்தான் பார்த்து 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 கலக்கம் ஏற்படுகிறது. ஆனால் நெத்தியில் ஒரு இடத்துல மட்டும் பொட்டல் இருக்குதுங்கிறது தாவீதுக்கு மட்டும் தெரிகிறது. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய பார்வை. எனக்கு எதுவுமே வேண்டாங்கிறான், எதுவும் வேண்டாம், இதில் எனக்கு பழக்கம் இல்லை. ஆயுதங்களெல்லாம் போட்டு பார்த்து நடந்து பார்த்தா இதில் எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு வேண்டாம், இதை நான் போடக்கூடாது. அதாங்க அவன் சொன்ன வார்த்தை, இதை நான் போடக்கூடாது. இப்படி போடக்கூடாதுன்னு சொன்னது யார்? காதுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், இது நீ போடக்கூடாது, இது உனக்கு தேவையில்லை. அற்பமான விஷயத்தை கொண்டு பெரும் வெற்றியை உனக்கு நான் கொடுப்பேன், நானும் கூட இருக்கிறேன். போகிற வழியில் குனிஞ்சு 4-5 கல்லை எடுத்துக்கிட்டான். ஒரே ஒரு கல் தான் தேவைப்பட்டது. அடித்தான், சரியாக நெத்தியில் விழுந்து முகங்குப்புற விழுந்தான். அவன் முதுகில் ஏறி அவன் கழுத்தை வெட்டினான். இந்த நுணுக்கமான பார்வை மற்றவர்கள் அவனை பெரும் கோலியாத்தா பார்க்கும்போது இவன் ஒரு சாதாரண ஒருத்தன். தேவனுக்கு முன்பதாக தேவனுடைய பார்வை பாருங்க, அற்பமானவன். இவன் யார் என் தேவனை நிந்திப்பதற்கு? அவன் நிந்திக்கிறான், அதே தேவனுடைய நாமத்தில் நான் இன்னைக்கு வெற்றி எடுப்பேன். சூழ்நிலைகளை கண்டு மலைக்கும் போது, சூழ்நிலைகளில் நாம் மூழ்கி போகும்போது, இதன் நடுவில் தேவன் நம்முடைய பார்வையை சரியாய் திருப்புவாரானால் எவ்வளோ பெரிய மாற்றம் இருக்கும். கர்த்தர் பேசுவார், மாறுதல்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார், மாற்றங்களை செய்கிறார். இல்லை, சில நேரங்களில் நம்முடைய பெருமையை உடைக்கிறதுக்கு, நம்முடைய அகந்தையை முறிக்கிறதுக்கு ஆண்டவர் இது போன்ற சுவாசங்கள், காற்றுகளை அனுப்பி உரைய செய்கிறார். ஒன்றும் செய்ய முடியாது, உன் வித்தை எதுவும் நடக்காது. பைப்பை திறந்தால் தண்ணி ஐஸாக இருக்குது, கட்டியாக இருக்குது, வராது. நீ பாடுபட வேண்டியது வரும். உன் முயற்சிகள் எல்லாம் தோற்று போகும். உன் திறமைகள் எல்லாம் ஒன்றுக்கும் ஆகாது. நீ கற்றுக்கொண்டது எதுவுமே வேலைக்கு ஆகாது. ஆண்டவர் நம்முடைய பெருமைகளை உடைக்கிறார், நம்முடைய மேட்டிமைகளை, அகந்தைகளை தாழ்த்துகிறார். இல்லை, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மேட்டிமை, மனமேட்டிமை. எல்லா பாவமும், அந்த பாவத்தை எல்லாம் நீங்கள் தோண்டி தோண்டி போனீங்கன்னா அதன் அடிப்படையாக இருப்பது பெருமை தான். பெருமை பாவமே பெருமை தான். உலகத்தில் உண்டான பாவம் என்ன? பெருமை. ஆதாம் ஏவாள் உருவாகிறதற்கு முன்னமே பாவம் இருந்தது. ஆகவே தான் ஆண்டவர் 2 மரம் வைக்க வேண்டியது வந்தது. நல்லது கெட்டது, நன்மை தீமை, ஜீவன் மரணம். ஆக 2 வச்சுதான் ஆகணும். எப்படி 2ஐயும் சொல்லாமல் இருக்கிறது? 2 இருக்குது ஏற்கனவே. எதுக்கு வச்சாரு? இருக்குது, வச்சாரு, வச்சுதான் ஆகணும், சொல்லித்தான் ஆகணும் பிள்ளைகளுக்கு. பாவமே பெருமை தான். யோசிங்க, நமக்குள்ள பெருமை இல்லையா? மேட்டிமை இல்லையா? ஆணவம் இல்லையா? அகந்தை இல்லையா? அகம்பாவம் இல்லையா? எல்லாம் இருக்கு. என்னைக்கு இதை செதுக்கிறது? என்னைக்கு இதை உடைக்கிறது? என்னைக்கு நம்ம உருவாக்குறது? ரோட்டு ஓரங்களில் எழுதி வச்சிருக்க பார்த்தீங்களா? ஒர்க் இஸ் ப்ராக்ரஸிங். நிறைய இடங்கள் எழுதியிருக்கு. வேலை நடந்து கொண்டிருக்கிறது, பாலம் வேலை நடக்கிறது, சாலை பணி நடக்கிறது. இட்ஸ் ஆன் ப்ராசஸ். உங்களும் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இதைத்தான் வச்சிருக்கார், ப்ராசஸ். ஆண்டவர் வேலை நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களை விட்டுவிடல, உங்களை கைவிடலை. நீ ஒன்றுக்கு லாயக்கு இல்லை, நான் இவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேன், எங்கேயோ தொலைஞ்சு போ,
கழுதையை கீடு கெட்டு போனாலும் போன்னு விடாமல் போர்டு வச்சுருக்கார். வேலை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னும் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் நம்பிக்கையை இன்னும் விடவே இல்லை. எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. இங்கே வருகிற நீங்கள் என்னைக்காக ஒரு நாள் உருப்படுவீங்க. தேவனுடைய வார்த்தை திருவசனம் திருத்தட்டும். என்றைக்கு காலதாமதம் செய்யாமல் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது தான் நல்லது. பழைய சுபாவத்தோடையே போகாதீங்க. நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி இருக்கிறதா நியாயம், இதுதான் என் பலன், இதுதான் இப்படி தான் இருப்பேன், மாறவே மாட்டேன், மாற்றமே இல்லாதது என்னுடைய வாழ்க்கை மட்டும்தான் நினச்சிட்டு இருக்காத. மாறிக்கும். மாற்றிக்கொண்டே இருப்பது தான் நீதிமான். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். மாற்றிக்கொண்டே இருக்கிறான். மாற்றிக்கோ மாற்றிக்கோ. அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி தம்முடைய மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். அப்படியா செய்கிறாரா? அழகாக செய்கிறாருங்க. ஆச்சரியமாக இருக்குது. இல்லை, கண்ணுக்கே தெரிகிறதில்ல. ஆனால் அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றார். பிறகு அதை மின்னலினால அந்த மேகத்தை சிதற பண்ணுகிறார். மின்னல் செய்கிற வேலையை பாரு. சில நேரம் நீங்கள் வானத்தில் பார்ப்பீங்க, சும்மா பளிச்சுன்னு மின்னிட்டே இருக்கும். சும்மா லேசாக, ஒன்றும் பாதிப்பு இருக்காது. பளிச்சுன்னு லேசாக மின்னிட்டே இருக்கும். என்ன நடக்குது? அந்த மேகம் எங்கே போக வேண்டுமோ அந்த திசைக்கு போகும்படி ஆண்டவர் இந்த டைரக்ஷன் கொடுக்கிறார். அவைகள் அந்த இடத்தை நோக்கி சிதறடிக்கிறார். அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகள் படியே சுற்றி திரிய பண்ணுகிறார். சுற்றி திரிய பண்ணுகிறார். என்ன சுற்றி தெரிகிறது? தண்ணீர் சுற்றி தெரிகிறது. இது ஒரு இடத்துல தேங்கக்கூடாது, நிற்கக்கூடாதுன்னு சொல்லி மின்னல்னால சிதறடிக்கிறார். பிறகு சுற்றி திரிய பண்ணுகிறார். சுற்றி திரியும் மேகங்கள், வெண்மேகங்கள் சுற்றி திரிகிறது. இதனால என்ன நன்மை? எவ்வளவு சூரியனிலிருந்து வரக்கூடிய நேரடியான கதிர்கள் நம்மை தாக்காதபடி ஆண்டவர் எவ்வளவாய் நம்மை பாதுகாப்பதற்கு இவைகளையெல்லாம் பயன்படுத்துகிறார் பாருங்கள். நம்முடைய தேவன் எவ்வளவு ஆச்சரியமானவர். அவர் செயலில் மகத்துவம் உள்ளவர். அவருடைய செயல்களை ஆராய்ந்து பார்க்க முடியாது. அந்த மேகங்கள் எங்கெங்கே போகணும், எப்படி பரவணும், எல்லாமே அவர் நியமித்து வச்சிருக்கிறார். அதை சுற்றி தெரிய பண்ணுகிறார். என்ன செய்கிறார் பாருங்க. பிறகு ஒன்றில் தண்டனையாகவும், ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும், ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார். ஆமோஸ் எழுதும்போது சொல்கிறாரு, ஒரு பட்டணத்துக்கு மழை பெஞ்சுது, இன்னொரு பட்டணத்துக்கு மழை பெய்யலை. ஒரு வயலுக்கு மழை பெஞ்சுது, இன்னொரு பட்டணத்தில் வயலுக்கு மழை பெய்யலை. பல பட்டணங்களுக்கு மழை பெய்யாததுனால தண்ணீருக்காக ஒரு பட்டணத்துக்கு எல்லாரும் ஓடுறாங்க. ஏன் இதெல்லாம் யார் செய்கிறார்? யாருடைய திட்டம்? ஏன் இப்படி செய்கிறார்? மனுஷருக்கு ஆண்டவர் சில இடங்களிலே அதை தண்டனையாகவும் சில இடங்களிலே ஆசீர்வாதமாகவும் அவர் திருப்புகிறார். உங்களை ஆண்டவர் அற்புதமாக மாற்ற முடியும். நீங்கள் சாதாரணமாக கீழே இருக்கிறவங்க, ஆண்டவருடைய அற்புதமான செயல்களால் நீங்கள் அநேகருக்கு உபயோககரமாக பரிசுத்த ஆவியானவரால் மாற்றப்படுகிறீர்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே நீங்கள் ஜீவ வாசனையாகவும், அதே நேரத்தில் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ஆண்டவர் உங்களை பரவி உங்களை பிரயோஜனமாக்குகிறார். ஆண்டவருடைய செயல்கள் ஆச்சரியமானது. நடக்கின்ற எல்லாமே நம்மை ஆண்டவர் உருமாற்றுவதற்கும், உபயோகிப்பதற்கும், ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கும், எச்சரிக்கையாக மற்றவர்களுக்கு மாற்றுவதற்கும் தேவன் பயன்படுத்துகிறார். அவருடைய செயல்கள் ஆச்சரியமானது. யோபுவே, இதற்கு 14வது வசனம், இதற்கு செவி கொடும், தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை கவனித்து பார். தேவன் அவைகளை திட்டம் பண்ணி தம்முடைய மேகத்தின் மின்னலை பிரகாசிக்க பண்ண விதத்தை அறிவீரோ? இதெல்லாம் தேவன் செய்கிறார். ஆகவே தேவன் பேசுகிறாரா, செயல்படுகிறாரா?
உங்கள் வாழ்க்கையில் எதோ செய்கிறாரு, எனக்கு மற்றவங்களுக்கு நடக்கிற மாதிரி இல்லை, எனக்கு இப்படி நடக்குது, எனக்கு இப்படி நடக்குது, ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் நான் ஆண்டவரை தேடினாலும் எனக்கு இப்படியெல்லாம் வருதே, அப்படியெல்லாம் நடக்குது, இப்படியெல்லாம் இருக்குதே, துக்கமாக இருக்குதே, வேதனையாக இருக்குதே. தேவன் உங்களை உபயோகிப்பதற்கு பலவிதமான திட்டங்களை வகுத்திருக்கிறார், நோக்கங்களை வைத்து அவர் செயல்படுகிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரில. ஏதோ இங்கேருந்து போவீங்க, இப்போ முடிஞ்ச உடனே போனோம், ஏதோ இழந்து மாதிரி வழி நடப்பீங்க, வீட்டுக்கு போவீங்க, அதே பழைய பிரச்சனை தான், எந்த சிந்தனையும் இல்லை. ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் வச்சுருக்கிறாருன்னு ஏதாவது என்னைக்காவது வருமா ஞாபகம்? அடுத்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரைக்குள்ள அதெல்லாம் வராது. சும்மா போகிறது, எப்பவும் போல் இருக்கிறது. நீங்கள் ரொம்ப விலையேறப்பட்டவர்கள். நீங்கள் சும்மா ஏதோ வேஸ்ட்டு கிடையாது, தற்செயலாக இந்த பூமியில் ஏதோ நடமாடிட்டு இருக்கலை. நீங்கள் ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் உங்களுக்கு இந்த மேகங்களுக்கெல்லாம் எப்படி வச்சுருக்கிறார்னா, உங்களுக்கு ஒரு திட்டம் இல்லையா? ஆண்டவருக்கு உங்களை பற்றி ஒரு திட்டம் இல்லையா? ஒன்றுமே உயிரற்ற இந்த மேகங்களையே ஆண்டவர் இப்படியெல்லாம் உபயோகிக்கும் போது உங்கள் மேலே எவ்வளவு கவனமும் எவ்வளவு அக்கறையும் எவ்வளவு அன்பும் செலுத்துகிறவர். யோபுவே, இதற்கு செவி கொடும், தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பார். தேவனவைகளை திட்டம் பண்ணி திட்டம் திட்டம் தேவனுடைய திட்டம். காட்ஸ் பிளான். காட் ஹஸ் அ பர்பஸ். உங்கள் வாழ்க்கையில் அவர் நோக்கம் வைத்திருக்கிறார், திட்டம் பண்ணியிருக்கிறார், திட்டத்தோடு செயல்படுகிறார். எல்லாருக்கும் இப்படி நடக்குது, என்ன இப்படி வச்சிருக்கிறாரு இல்லை, உனக்கு ஒரு திட்டம் அவர் வைத்திருக்கிறார். உன்னுடைய முழு உபயோகம் இந்த பூமியில் உன்னை வைத்து ஒரு நோக்கமும் திட்டமும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதில் நீ சந்தோஷமாக கடந்து போ. முறுமுறுக்காத, குறை சொல்லாத, மற்றவங்களை பார்த்து பொறாமப்படாத, ஒருத்தர் பார்த்து ஒப்பிட்டு பார்க்காத. தேவனுக்குள் திருப்திகரமாய் நட. போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அதில் திருப்தியாய் உன்னை வைத்திருக்கிற நிலையில் சந்தோஷமாயிரு. எந்த நிலையில் அவர் என்னை வைத்திருந்தாலும் சரி, அது அவருடைய விருப்பம், அவருடைய இஷ்டம். அதுதான் நல்லது. அவருடைய இஷ்டம் எனக்கு பாக்கியம், அவருடைய சித்தம் என்னுடைய பாக்கியம். என் சித்தம் அல்ல, உங்களுடைய சித்தம் ஆக கடவுது என்று நாம் தேவனுடைய சமூகத்தில் ஏற்பித்து கொடுப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். 16வது வசனம், மேகங்கள் தொங்கும்படி வைக்கும் நிறையையும் பூரண ஞானம் உள்ளவரின் அற்புதமான செய்கைகளையும் தென்றலினால் அவர் பூமியை அமைய பண்ணும்போது உம்முடைய வஸ்திரங்கள் உஷ்ணமாயிருக்கும் வகையையும் அறிவீரோ. மேகங்களை தொங்கும்படி வைத்திருக்கிறார். அது எவ்வளவு எடைங்க, கார்மேகம் எவ்வளவு எடையாகுது இல்லை? அதுதான் மழையை நமக்கு கொண்டு வருது. சில நேரங்களில் நம்ம இப்போல்லாம் கேள்விப்படுறோம், மேக வெடிப்புன்னு கேள்விப்படுறோம். மேகம் வெடித்து சதறிச்சுன்னா என்ன நடக்குது? அங்கே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான வீடுகள் அப்படியே நொறுங்கி மண்ணோடு மண்ணா அப்படியே சகதி ஆயிடுது. அது பூமியில் அடிக்கும் போது மனுஷனுடைய உயிர் அப்படியே செதஞ்சிருது. வீடுகள் எல்லாமே அப்படியே தரைமட்டமாகி பூமியின் சில அடி தூரத்துக்கு கீழே புதையுது. மேக வெடிப்புன்னு நீங்கள் கேள்விப்படுவீங்க. நம்ம சமீபத்தில் ஒன்றும் பார்க்கலல்ல. நீங்கள் என்ன நடந்துச்சு கேரளாவில்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அப்படியே குளம் மாதிரி, சேறு மாதிரி ஆகி மலை கரைந்து சேராக மாறியது, அப்படியே வந்து கொட்டியது. எவ்வளோ வீடுகள் பாழா போச்சோ தெரியலையே, எத்தனை உயிரோட சேருக்குள்ளே போயிட்டாங்களோ தெரியலையே. வயநாட்டில் மலை உருகிச்சுங்க. மலை உருகி அப்படி குழம்பாகி வந்து மூடி விட்டது. அந்த மலை உருகும்னு யாருமே நினைக்கலையே. அப்படி மலை சேரும் சகதியும் கல்லுமாய் அப்படியே ரெடிமிக்ஸில் கலக்கின மாதிரி கலக்கி அப்படி வந்துச்சு. வந்து எல்லார் மேலேயும் அப்படியே பாய்ந்தது. இப்போ கூட தோண்டி தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒன்றா. சிலருக்கு கட்டிலினுடைய கால் கிடைக்குது, சிலருக்கு நாற்காலியினுடைய
கால் கிடைக்குது, கேஸ் சிலிண்டர் கிடைக்குது, சிலருக்கு நிறைய கிடச்சிக்கிட்டே இருக்கு, எங்கெல்லாமோ புதஞ்சு போச்சு. தேவனுடைய செயல் நம்ம தெரியுமா? மேகங்கள் தொங்கும்படி வைக்கும் நிறையையும் அதுக்கு நிறை பாருங்க, எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான டன் எடை உள்ளது, அதை தொங்கும்படி வைத்திருக்கிறார். மகாஞானம் உள்ளவர், மகாஞானம் உள்ளவர். இதையெல்லாம் செய்கிறவர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய மாட்டாரா? நீ ஒரு அற்புதத்தை அவர்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாதா? அற்புதத்தை எதிர்பார்க்கக்கூடாதா? உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு அற்புதத்தை நீ எதிர்பார்க்கக்கூடாதா? அவசரப்பட்டு மருந்தை பார்க்கணுமா? அவசரப்பட்டு டாக்டரை பார்க்கணுமா? ஏன் ஒரு அற்புதத்தை நீ எதிர்பார்க்கக்கூடாது ஆண்டவரிடத்தில்? எல்லாம் ஓஞ்சி போயிருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒரு அற்புதத்தை கேட்க மாட்டேங்கிறீங்களே. இவ்வளோ பிரமாண்டமான ஒரு தேவன் நம்முடைய தேவன். உங்களுக்கு ஒன்று செய்ய மாட்டாரா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை செய்ய மாட்டாரா? செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏன் அந்த விசுவாசம் இல்லை? ஏன் நமக்கு அந்த ஆண்டவரோட அந்த உறவு வரல? ஏன் அவரை அப்படி நம்ம பார்க்க முடியலை? ஏன் நம்ம கண்கள் கொஞ்சம் மாற்றி அமைச்சா தான் என்ன? நமக்கு இன்னும் சூட்சுமம் பத்தாது. நம்முடைய பார்வையில் தேவன் ஏன் இன்னும் ஒரு அற்புதம் செய்யக்கூடாது? அற்புதம் செய்ய அவரால் முடியும். அவருக்கு என்ன தடை? எதிர்பாருங்க, ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்க. எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட். இதுதாங்க வில்லியம் கேரி வச்சிருந்த ஒரு பெரிய ஸ்லோகன், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். தேவனுக்காக பெரிய காரியங்களை செய். தேவனிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார், பெரிய காரியங்களை எதிர்பார். நம்முடைய தேவன் மகா பெரியவர், மேகங்களை எல்லாம் தொங்க விட்டிருக்கிறவர். இவ்வளவு பிரமாண்டமானவர் உங்களுடைய ஆண்டவர், உன்னுடைய ஆண்டவர். ஏன் அவிசுவாசத்தோட நடக்கணும்? ஏன் துக்கத்தோட நீ தெரியணும்? நீ தான் அவருக்கு ஸ்பெஷல், நீ தான் அவருக்கு விசேஷம். உனக்கு ஒரு அற்புதம் செய்ய அவர் காத்திருக்கிறார். இஸ் ரெடி டு டு எ மிராக்கிள் இன் யுவர் லைஃப். டு யூ ஹேவ் எக்ஸ்பெக்டேஷன்? அவருக்கு நீ ஒரு எதிர்பார்ப்பு உனக்கு இருக்குதா? இவ்வளோ பெரிய ஆண்டவர் சில நேரம் என்ன அனுப்புகிறார் தெரியுமா? தென்றலினால் அவர் பூமியை அமைய பண்ணும்போது உம்முடைய வஸ்திரங்கள் உஷ்ணமாயிருக்கும் வகையை அறிவீரோ? வாழ்க்கையில் புயலை அனுப்புகிறவர், மழையை அனுப்புகிறவர். சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் எவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணுறார் பாரு. தென்றலையும் அனுப்புகிறார், தென்றலும் அடிக்கிறது இல்லை. நசு 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 நசுன்னு எப்போதும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. என்ன எப்போ பார்த்தாலும் இப்படி பெஞ்சிக்கிட்டே இருக்குது, நசு நசுன்னு. வெளியே வீட்டை போக முடியலை, எல்லாம் சகதியாக இருக்குது. சீர வீடெல்லாம் ஈரமாக இருக்குது, துணியெல்லாம் காய மாட்டேங்குது, கஷ்டமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது இல்லை வாழ்க்கை. இப்படி நீ சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த ஆண்டவர் எவ்வளோ மேன்மை உள்ளவர். உனக்கு கொஞ்சம் அழகாக தென்றலை வீச பண்ணுகிறார். உன் அறியாமலேயே ஒரு உஷ்ணம் உனக்கு கிடைக்கிறது. உன் வஸ்திரம் நனைந்தது காய ஆரம்பிக்கிறது. என்ன இதமாக இருக்கிறது. அந்த ஈரமான துணிகளெல்லாம் இப்போ நல்லா காஞ்சிருச்சு, அழகாக போகுது, சந்தோஷமாக இருக்குது. நசு 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 கஷ்டமாக இருந்துச்சு இல்லை, இரிட்டேஷன், எதை எடுத்தாலும் கஷ்டமாக இருக்கும். பேச பிடிக்காது, யாராவது பேசுனா நமக்கு பிடிக்காது, செய்ய பிடிக்காது, யாராவது செஞ்சால் பிடிக்காது, பார்க்க பிடிக்காது, யாராவது பார்த்தா பிடிக்காது, வாழ்க்கையே வெறுப்பாக இருக்கு. தென்றலை ஆண்டவர் அனுப்புகிறார். அது உனக்கு ஒரு சின்ன இதமான சூட்டை உனக்கு கொடுக்கிறது. ஒரு அனல் உனக்குள்ளே ஏற்படுகிறது. உன்னுடைய ஈரமான எல்லா சூழ்நிலையும் மாறி அமைக்கிறது. தென்றலினால் அவர் பூமியை அமைய பண்ணும்போது உம்முடைய வஸ்திரங்கள் உஷ்ணமாக இருக்கும் வகை அறியீரோ? எப்போ பார்த்தாலும் கஷ்டப்படுத்துவார்னே நினச்சிக்கிட்டு இருக்காத. அவர் யாரையும் மனப்பூர்வமாய் சஞ்சலப்படுத்துகிறவர் அல்ல. வேண்டும்னு யாரையும் துன்பப்படுத்த மாட்டாருங்க.
துன்பப்படுத்தி அவர் சந்தோஷப்படுகிறவர் அல்ல. அவர் சினிமாவில் நீங்கள் பார்க்குற மாதிரிலாம் கிடையாது. அவர் உங்கள் மேல் மனதுருக்கம் உள்ள தகப்பன். அவர் மன உருக்கத்திலும் மகத்துவமானவர். ஒருவரையும் துன்பப்படுத்துகிறது அவருடைய நோக்கில். பாருங்க, 3ஆம் அதிகாரம் புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் 33வது வசனமா? புலம்பல் 3:33 31. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஹலோ, உங்களுக்கு சொல்கிற செய்தி, ஆண்டவர் உங்களை என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். கைவிட்ட மாதிரி உணர்றீங்களா? என்னை கைவிட்டாரு, என்னை கண்டுக்கிறதில்லை, நான் கூப்பிட்டா ஜெபம் பண்ணால் கூட எனக்கு எந்த பதிலும் இல்லை, ஏதோ வர்றேன் போகிறேன், ஏதோ மாட்டிக்கிட்டேன், ஏசுன்னு சொன்னாங்க, இனி விட்டுட்டு போனால் ஏதாவதும் சாவு கீவு வந்துடுமோ, நமக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருமோ, அல்லது கை கால் ஒன்று விளங்காமல் போயிடுச்சுன்னா, இதயத்தில் மாரடைப்பு வந்துருச்சுன்னா கஷ்டம். எதுக்கு பேசாமல் வந்தோமா போனோமா, சரி சர்ச்சுக்கு மட்டும் வந்துட்டு போயிடலாம். வீட்டுக்கு போன உடனே அதே பழைய தான். எந்த சிந்தையும் ஆண்டவர் மேலே கிடையாது. அவர் நம்ம மேலே என்ன அக்கறை இருக்கு? நீங்கள் அனாதைகள் அல்ல, நீங்கள் அனாதை அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை திக்கற்றவர்களாக விடுகிறதே இல்லை. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. உங்கள் மேலே ரொம்ப அக்கறை அன்பு உள்ளவர். அதனால் தேவன் செய்கிற காரியங்கள் ஆச்சரியமானது. அவர் எப்போதும் மனப்பூர்வம் உங்களை கைவிட மாட்டார். எழுதியிருக்கு, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். சில நேரங்களில் உங்களுக்கு அப்படி யோசித்திருக்கலாம், என்னை கைவிட்டார்னு. அது நிஜமில்லைங்க. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் என்னுடைய நித்திய இரக்கங்களினால் நான் உனக்கு இறங்குவேன். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்களே நிலை பெயர்ந்தாலும், உலகமே அழிஞ்சாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆச்சரியமானவர். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். புயல் அடிக்குது, மழை கொட்டுன்னு கொட்டுது, எல்லாமே உன் கையை கட்டி வச்சமா இருக்குது. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் அவர் மிகுந்த கிருபையின்படி உனக்கு இறங்குவார். உனக்கு கிருபையும் ஆசீர்வாதமும் ரெட்டிப்பா வரும். நீ பட்ட வேதனைகளுக்கு பல மடங்கா, நீ சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் தக்கதாய் ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை உனக்கு அருளி செய்வார். ஆண்டவர் நல்லவர். இந்த ஆண்டவர்கிட்ட ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்க. ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. அடிக்கடி உங்களுக்குள்ளே சொல்லுங்க உங்கள் உணர்வு, நான் சும்மா தான் இருக்கேன். இல்லை, நீ சர்வபூமியின் ஆண்டவருடைய பிள்ளை. அந்த கெத்து, அந்த தெம்பு உனக்குள்ள இருக்கணும். யோனா தப்பித்தான் போனாரு, தவறு தான் செய்கிறாரு, கீழ்ப்படியாம தான் ஓடுறாரு, புயல் அடிக்குது. ஆனாலும் ஒன்று மறக்கலாமே, வானத்தையும் பூமியை உண்டாக்குன சர்வ பூமியின் ஆண்டவருடைய ஊழியக்காரன் தான். அதை அவன் மறக்கலை. நீங்கள் மறந்துடாதீங்க இதை விட்டு போன உடனே. அங்கே எழுதியிருக்குது, அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. இது தேவனுடைய வார்த்தைங்க. இது 7 தரம் புடமிடப்பட்ட சுத்த வெள்ளியை விட சுத்தமானது. சொன்னதே, மாற்றமே கிடையாது. அவர் தொடர்ந்து சொல்றார், நான் துணிந்து பேசுகிறேன். யோபு 37:20 என்று யாதும் ஒருவன் அவருக்கு முன்பாக சொல்லத்தகுமோ? ஒருவன் பேச துணிந்தால் அவன் விழுங்கப்பட்டு போவானே. இப்போதும் காற்று வீசி ஆகாய மண்டலத்தில் உள்ள மப்புரு நீங்க பண்ணுகிற சமயத்தில் வடக்கே இருந்து பொன்மயமான காந்தி வருகிற போது, இல்லை வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மேகம் திரண்டு போச்சு, கார் மேகம் ஒன்றை, கஷ்டங்கள் ஒன்றை சூழ்ந்து கொண்டது. ஆனால் ஒரு நேரம் இருக்குது, ஆண்டவர் இதை அதிலிருந்து விலக்கி ஒரு பொன்மயமான காந்தியை உன் வாழ்வில் வீச செய்வார். ஒரு அழகான ஒரு வெளிச்சம் அது பிரகாசிக்கும். வாழ்க்கையில் ஒரு புதிய வழி ஒன்று தோன்றும். ஆண்டவர் உன்னுடைய வாழ்வை எப்போதும் சஞ்சலப்படுத்தி கொண்டே இருப்பதில்லை. கொஞ்ச காலம் நீ கஷ்டப்படலாம், உனக்கு அது தேவையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மிக மிக நல்லவர்.
ஆகாய மண்டலத்தில் பிரகாசிக்கிற சூரியனை முதலாய் ஒருவரும் நோக்கி பார்க்கக்கூடாதே. தேவனிடத்தில் பயங்கரமான மகத்துவம் உண்டு. சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்கக்கூடாது. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் மகாநீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார். ஹலோ, அவர் ஒடுக்க மாட்டார். வேலை இல்லை, கையில் காசு இல்லை, யாரையோ சார்ந்து எந்நேரம் கேட்க வேண்டியதாக இருக்குது. இப்படியே நீங்கள் நினச்சி இப்படியே என் வாழ்க்கை இருக்குதே. ஆரம்பத்துலேருந்து எங்கள் அப்பா அம்மா என்னை கட்டி கொடுத்ததுலேருந்து, நான் குடும்பமானதுலேருந்து, நான் பிறந்ததுலேருந்து என் வாழ்க்கை இப்படியே இருக்குதே. ஒன்றும் சீராகலையே, நேராகலையே, சரியாகலையே. எதிர்காலமே ஒன்றும் சரியாக தெரிய மாட்டேங்குதே. இருண்டு போயிருக்கேன், நிச்சயமே இல்லையே, குழப்பமாக இருக்குதே, பயமாக இருக்குதே. ஆண்டவர் உன்னை ஒடுக்க மாட்டார். ஆண்டவருக்கு உன்னை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. பி சேர்ஃபுல். இன்றைக்கு நீங்கள் உற்சாகப்படையுங்கள், திடன் கொள்ளுங்கள். உங்களுடைய மன தோல்விகளை எல்லாம் தூக்கி ஒதுக்கி வைங்க. கர்த்தர் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இடி இடிக்கட்டும், மின்னல் அடிக்கட்டும், புயல் அடிக்கட்டும், மேக திரளட்டும், இது ஒன்றையும் நீங்கள் குறித்து கவலைப்பட வேண்டாம். தேவன் திட்டமிட்டபடி காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. சீர்படுத்துங்கள், சீர்படுத்துங்கள், பெருமையை அகற்றுங்க, சுயத்தை உடைங்க, கர்த்தருடைய சமூகத்தில் போங்க. ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்கள். இதயத்துக்குள்ள முதலாவது மாற்றம் நடக்கும். நமக்கு இருதயத்துக்குள்ள மாற்றம் நடக்குமானால் சூழ்நிலைகளில் நிச்சயமாக மாற்றம் நடக்கும். அது பிறகுதான் நடக்கும். அதுதாங்க ஜெபத்தின் வல்லமை. ஜெபம் காரியத்தை மாற்றுறதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறவர்களை மாற்றும். தேவனோடு உள்ள உறவு எப்போதும் முதலாவது உங்களை மாற்றணும். உங்களை மாற்றும். உங்கள் திமிரை அடக்கும், உங்கள் பெருமையை உடைக்கும், உங்கள் ஆணவத்தை நொறுக்கும், உங்கள் கீழ்ப்படியாமையை சீர்படுத்தும். கர்த்தர் உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலைநிறுத்தி பலப்படுத்துகிறவர். தேவனுடைய வசனம் நமக்கு போதிக்கிறது, நீதியை நமக்கு காண்பிக்கிறது, நம்மை சீர்திருத்துகிறது, நீதியை படிப்பிக்கிறது, ஸ்திரப்படுத்தி கொண்டு போகிறது. சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்கக்கூடாது. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் மகா நீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார். ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாக இருக்கிற அவர்களையும் அவர் மதிக்க மாட்டார். பார்த்தீங்களா? யோபுவே, சுயநீதியோடு இருக்காத. நான் நீதி உள்ளவன் என்று சுயநீதியை ரொம்ப நம்பாத. ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்வப்படு. இது யோபுவை ஆயத்தப்படுத்தியது. நம்முடைய மேட்டிமை, நம்முடைய பெருமை, நம்முடைய எத்தனையோ விஷயங்களில் நம்ம மேட்டிமையாக இருக்கும். என்னத்தெல்லாமோ நினச்சி மேட்டிமையாக இருக்கும். படிப்பை நினச்சி, அழகை நினச்சி, வீட்டை நினச்சி, வேலையை நினச்சி, என்னமோ நமக்குள்ளெல்லாம் இருக்கும். நம்முடைய சுகம், பலன், ஆரோக்கியம், அழகு, எதை வேணாலும் நினச்சி ஒரு பெருமை வரும். எதை பற்றினாலும் எல்லாம் மண், எல்லாம் குப்பை. தேவனை அறிகிற அறிவுக்கு உண்பதாக இவைகள் அத்தனையும் குப்பை தான். இந்த உலகத்தில் பெருமையாக நினைக்கக்கூடியதெல்லாம் நான் குப்பையும் நஷ்டவுமாக எண்ணினேன். தேவனை அறிகிற அறிவுக்காக. தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவரே, என் மேட்டிமை, என் பெருமை, என் ஆணவம், என் அகந்த, என் சீர்கேடு, என் அசுத்தம், என்னுடைய ரகசிய பாவம், இதையெல்லாம் சீர்படுத்துங்க, ஒழுங்குபடுத்துங்க. இதிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க, என்னை மாற்றுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அவருக்கு பயப்படுங்கள், கர்த்தருக்கு பயப்படுங்கள். தங்களுடைய எண்ணங்களில் ஞானிகளாக இருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார். ஆனால் அவர் வேண்டுமென்று ஒடுக்கவே மாட்டார். உங்களை புறம்பே தள்ளவே மாட்டார். பெரிய உன்னதமான ஆண்டவர், நல்ல தேவன். உங்களை மிகவும் நேசிக்கிறார். உங்கள் மீது மிகுந்த அன்புள்ளவர். உங்கள் மேலேயே தான் நினைவாக இருக்கிறார். உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். நீங்கள் அவருக்கு வேணும். நீங்கள் இல்லாமல் அவரால் இருக்க முடியாது. அந்த நிலையில் அவர் இருக்கிறார். ஆகவே தான் உங்கள் பின்னாடியே இருக்கார், உங்கள் கூடயே இருக்கிறார். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் உங்களை நெருக்கி அவர் கையை அடிக்கடி உங்கள் மேலே வைக்கிறார். என்ன பார், நான் செய்கிறத கேள், நான் பேசுகிறத கேளுங்கிறார். இந்த அறிவு எனக்கு எட்டாத உயர்வும் மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது.